வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுக்காக இந்த ஓம் சக்தி காப்பகத்தினூடாக இவங்க எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காங்க. சமைச்ச சாப்பாடுகளும் தந்திருக்காங்க. இன்றைக்கு உணவும் கொடுக்குறாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு உதவி செய்த ஓம் சக்தி காப்பகத்தினருக்கும் நன்றி. அதோட சக்தி இந்த உதயராணி குடும்பம், ஸ்ரீஸ்கந்தராஜா குடும்பம் அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களோட என்ன சொல்கிறாங்க, அவங்களோட பணி மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாங்களும் அவங்களுக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், நல்லா இருக்கிற சகோதரங்கள் கூடி இந்த திரும்பி பார்க்காத காலம் இது. அப்படி இருக்கக்குள்ள எங்களையும் மனுஷராக மதித்து இந்த சாப்பாட்டையும் தந்தனீங்க. அதுவும் என்ன சமைச்சு சாப்பாடு தந்தனீங்க. நன்மைக்கும் அது பெரிய உதவி. இப்போ நாங்கள் ஒரு அரிசி இருந்தாலும் அதுக்கு தேவையான கறி புளியிலேருந்து எல்லாமே நாங்கள் பார்க்க வேணும். அப்படி யோசிக்கக்குள்ள எங்களுக்கு அந்தளவுக்கு செய்யக்கூடிய தகுதி இல்லை. ஆனால் நீங்கள் சமைச்சு நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னு அதுக்கு நாங்கள் என்றைக்குமே காலத்துக்கும் நன்றி உணர்வோடு இருப்போம்ன்றதையும் இந்த உணர்வு சாப்பாட்டையும் தந்த உங்களுக்கும் மற்ற உங்களுக்கும் இதை ஏற்பாடு செய்து தந்த அந்த ஸ்ரீஸ்கந்தராஜா சுகந்தி அக்காட குடும்பத்துக்கும் நாங்க என்றைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்களா கேட்காம நீங்களா எங்களுக்கு கால் பண்ணி எங்களை தேடி வந்து உதவி செஞ்சதுக்கான உண்மையிலே நாங்க மனமார்ந்த எங்களுக்கு செஞ்சதில்லை. இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சதில்லை. ஆனா நீங்க செஞ்சிருக்கிறீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்க இந்த ஓம் சக்தியை மழை பெய்து கூட எங்களோட வீட்டை வந்து யாரும் பார்த்தது இல்லை. நாங்க கூப்பிட்டும் எங்களை வந்து என்னென்னு கேட்கல. இந்த தம்பி மட்டும்தான் எங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கேன். இதை நாங்கள் எப்போதும் நன்றி மறக்க மாட்டோம். முதியோர் என்ற ஒரு இதை செய்தாங்க. அதில் கூட வந்து எங்களுக்கு ஒரு அரசனை காட்டையில் இந்த பிள்ளை கூப்பிட்டு தான் இப்படி ஒரு உதவி இருக்கு வாங்க அம்மாண்ட எங்களை கூப்பிட்டு வச்சு பாட்டு நாங்கள் மறக்க மாட்டோம்மா. நன்றி அண்ணா. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள். இன்றைய தினம் கடந்த காலங்களிலே இலங்கை முழுவதும் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் துயரினை எதிர்நோக்கி இருந்த மாவட்டங்களில் திருவண்ணாமலையும் ஒன்று. அந்த அடிப்படையில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வறிய மக்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெறுகிறது. அந்த வகையில் ஓம் சக்தி அம்மா காப்பகத்தினூடாக சக்தி உதயராணி குடும்பம், ஸ்ரீஸ்கந்தராஜா சுகந்தி குடும்பம் அவர்கள் அனுசரணையிலே இன்றைய தினம் உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்படுகின்றன. இவர்களுடைய அனுசரணையிலே, அதாவது சக்தி உதயராணி குடும்பம், ஸ்ரீஸ்கந்தராஜா சுகந்தி குடும்பம் அனுசரணையிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மதிய உணவு, சமைத்த உணவுகளை வழங்கியிருந்தோம். அதே போல இன்றைய தினம் நாங்கள் உணவுப் பொதிகளை வழங்கி வைக்கின்றோம். எனவே இந்த நிதி அனுசரணை செய்யக்கூடிய சக்தி உதயராணி குடும்பத்தினருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா சுகந்தி குடும்பத்தினருக்கும், அதே போல இதனை ஏற்பாடு செய்த ஓம் சக்தி அம்மா காப்பகம் லண்டன் விஜயா சகோதரி அவர்களுக்கும், அதே போல எங்களுடைய அறப்பணி மையத்தின் நிறுவனர் சக்தி சுவிஸ்ரேசையாவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இப்படியான புலம்பெயர் சக்திகளின் வழிகாட்டுகளில் அனுசரணையிலே ஏராளமான உதவிகள் மக்களை சென்று சேர்க்கிறது. என்னுடைய ஆதிபராசக்தி அறப்பணி மையம் வீடுகளை அமைத்தல், அதே போல வறிய மக்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்குதல், நோயாளிகளுக்கு மருந்து வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. அறநெறி பாடசாலை நடத்துகிற அந்த அடிப்படையில் இன்றைய தினம் உணவுப் பொதிகளை வழங்கி வைக்கின்றோம். எனவே இதற்கு உந்து சக்தியாக இருந்த எங்களுடைய இந்த நிதி அனுசரணை செய்யக்கூடிய சக்தி உதயராணி குடும்பத்தினருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா சுகந்தி குடும்பத்தினருக்கும் அதே நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அதே போல சக்தி விஜயா சகோதரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அதே போல எங்களுடைய அறப்பணி மையத்தின் நிறுவனர் சக்தி சுரேஷாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு மழை வந்து வெள்ளம் வந்ததால் எங்களோட தொழில்கள் செய்ய இல்லாமல் மிச்சம் கஷ்டத்தில், சாப்பாட்டுக்கு மித்தியில் மிச்சம் கஷ்டத்தில் இருந்தோம். அதாவது எங்களுக்கு அந்த சப்தி செய்கிற எங்களுக்கு அன்றைக்கும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து தந்தார். இல்லை இன்றைக்கும் அரிசி சாமான் வழங்குறார். இதுக்கு உங்களை எங்களுக்கு தெரியாது. சப்தி செய்கிற மூலமாக தான் இந்த சாமான் எல்லாம் கிடைக்குது. அதுக்காக எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இடருதவி தேவைப்படும் மக்களுக்கான உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்படுகின்றன. ஓம் சக்தி அம்மா காப்பகத்தினூடாக சக்தி உதயராணி குடும்பம், ஸ்ரீஸ்கந்தராஜா சுகந்தி குடும்பத்தின் அனுசரணையிலே நிதி அனுசரணையிலே இந்த உதவி வழங்கப்படுகிறது. ஓம் சக்தி அம்மா காப்பகத்தின் சக்தி விஜயா சகோதரி அவர்களின் ஏற்பாட்டிலும்
எங்களுடைய ஆதிபராசக்தி அறப்பணி மையத்தின் நிறுவனர் சக்தி சுயசுரேசையாவின் ஒழுங்குபடுத்தலிலும் இந்த உதவிகள் வழங்கி வைக்கப்படுகின்றன. எனவே இந்த அடிப்படையில் இந்த நிதி அனுசரணை செய்கின்ற சக்தி உதயராணி குடும்பத்தினருக்கும் ஸ்ரீஸ்கந்த் ராஜா சுகந்தி குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஓம் சக்தி அம்மா காப்பகத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சக்தி விஜயா சௌரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களுடைய அறப்பணி மையத்தின் நிறுவனர் சக்தி சுயசுரேசையாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அறப்பணி மையம் சக்தி உதயராணி குடும்பத்தினூடாகவும் ஸ்ரீஸ்கந்த ராஜா சுகந்தி குடும்பத்தினூடாகவும் இடர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்திற்கு சமைத்த உணவுகளை வழங்கியிருந்தோம் மருநகர் பிரதேசத்திலே. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் உணவு தொகுதிகளை வழங்கி வைக்கின்றோம். எனவே இந்த நிதி அனுசரணை சக்திகளான சக்தி உதயராணி குடும்பம் அதே போல ஸ்ரீஸ்கந்த ராஜா சுகந்தி குடும்பத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற அம்மாவை நல்லோடு வாழ்த்திக் கொண்டு சக்தி விஜயா சௌரி அவர்களுக்கும் உங்களுடைய அறப்பணி மைய நிறுவனர் சக்தி சுயசுரேசாவுக்கும் நன்றிகளை தெரிவித்து நீண்ட காலம் அனைவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.